ட்ரெண்டிங்ல இருக்க இந்த பஸ்ட் ஹெம், டெய்லரிங் ஹெம் வந்து எப்படி நம்ம ஈஸியா ரெடி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, பிளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கப் இருக்குல்ல, அத வந்து அயர்ன் பண்றதுக்கு தான். இதுல வச்சு நமக்கு அயர்ன் பண்றப்ப நல்லா ஷேப் கிடைக்கும் அப்படின்றனால, இதுல வச்சு நம்ம அந்த கப் ஷேப் டாட்லாம் வந்து அயர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். 2 ரெடி பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து ஸ்மால் சைஸ், ஒண்ணு பெரிய சைஸ். இதுல வந்து நமக்கு தேவையான சைஸ் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நம்மளா ஓனா பண்றப்ப. இந்த மாரி டிஃப்ரெண்ட் கலர் குடுத்து நான் வந்து டெய்லரிங் ஹெம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இப்போ டிஃப்ரெண்ட் கலரில் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஒரு ஃபேப்ரிக்கோட நீளம் அகலம் வந்து 9 இன்ச்சு. இது மாரி 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மொத்தமா வந்துட்டு 8 லேயர்ஸ் இருக்க மாரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் 4 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சர்க்கிள்ஸ் மாரி நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மால் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்காக வந்து 1/2 இன்ச் குடுத்துருக்கேன். இப்போ இத வந்து ராங் சைட் பக்கமா வச்சுட்டு நம்ம ஃபுல்லா அந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துரலாம். நமக்கு வந்து 2 சர்க்கிள் ஷேப் கிடைச்சிருக்கும். ராங் சைட் பக்கமா நம்ம தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 இன்ச் மட்டும் நான் கேப் விட்டுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, உள்ள வந்து நம்ம வேஸ்ட் ஃபேப்ரிக் வந்துட்டு இன்சர்ட் பண்றதுக்காக. இந்த மாரி சைடுல கட் குடுத்துட்டு நீங்க வந்து திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் இந்த மாரி வேஸ்ட் ஃபேப்ரிக்க இந்த மாரி ஸ்மால் பீஸா கட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டா வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனா இருக்க பகுதிய கையிலேயே தச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து நம்ம ஃப்ளாட் பகுதிக்கு வந்து ஒரு அட்டை எடுக்க போறோம். அட்டை வந்து நம்ம எவ்வளோ ஃபேப்ரிக் எடுத்தோமோ அதோட 1 இன்ச் கம்மியா எடுத்துக்கோங்க. இந்த மாரி நான் ஃபுல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அட்டைய வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்கு வந்து அதோட கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி, இப்போ நம்ம 3 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா, அதோட ஒரு 3 இன்ச் அதிகமா ஃபேப்ரிக் எடுத்து, இந்த மாரி லூஸ் தையல் போட்டு க்ளோஸ் பண்ணி, அதுக்குள்ள வந்து இந்த அட்டைய வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம இதுக்கு மேல வச்சு தைக்கிறப்ப, நம்ம அந்த அட்டை இருக்கு பாத்தீங்க, கீழ இருக்க அட்டையையும், மேல இருக்க ஃபேப்ரிக்கையும், கீழ பாட்டம்ல இருக்க இந்த மாரி தைக்கணும். கீழ வந்து அட்டையோட சேர்த்து, மேல இருக்க ஃபேப்ரிக் கூட சேர்த்து தைங்க. கார்னர்ஸ் மட்டும் நல்லா ஓட்டு தையல்னு சொல்லுவோம். அந்த மாரி தையல் தையல் போடுங்க. லாஸ்ட் முடிக்கிறப்ப மட்டும் நாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ்ல வந்து கப் ஷேப்ல அயர்ன் பண்றப்ப நல்லா ஷேப் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. கடையில வாங்கணும்னு அவசியம் இல்ல.